பெரியாம்பளைக்கு எப்படிமா இருக்கு? வாங்கய்யா, அவர் மேலுக்கு சேட்டம் இல்லாமல் படுத்து கிடக்காரு. கல்ல கூட தின்னு கரைச்சி செமிச்சு ஏப்ப விடுற வயலுக்கு என்னாச்சு? வந்து பாருங்க. என்ன கண்ணப்பா ஆளு சொடிஞ்சிட்ட? தாங்கய்யா காருங்க. கொண்டாதாயி. நல்லா இருக்குய்யா. ஏமா ஆளுதான் கொக்குனூர் வந்த கோழி மாதிரி சுருண்டாப்ல உசுருக்கு ஒண்ணும் இல்லை. 2 நாளா ஏற எடுக்கல போல. குடெல்லாம் கழுவி காயப்பட்ட மாதிரி கொடக்கு கிடக்கு. என்னத்த ஆக்கி வச்சுட்டு காட்டு வேலைக்கு போனா வச்சது வச்ச வாக்கிலே இருக்கு. இவருக்கு என்னத்த சொன்னாலும் காதுலே ஏறாது. ஏப்பா வல்லால வேண்டா பூங்கொடிக்கு சாஞ்சுக்கிற ஒரு கொடியும் வேணாமா? எனக்கு அந்த கவலத்தை என்ன கவலையா இருக்கியோ? இந்த பொடியை வெதுவதினது இல்லை கடை கொடுமா. பிடிச்சாப்புலதான் தரக்காட்டுக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன். ஐயே சதுவாமா ஆள் ரொம்ப கரெக்டாப்ல. நம்ம மலையில் எல்லா சீக்கும் மருந்து இருக்கு. நீயே யார்ட்டையாவது குறிஞ்சி தேன் வாங்கிட்டு வந்து கொடு. சீக்கு அத்து போயிடும். புரிஞ்சு தேனுக்கு நான் எங்கே போவேன்? நீ ஒன்று பெண்ணு குறிஞ்சிக்குள்ள வேலுன்னு ஒருத்தர் இருப்பேன். அவனை போய் பாரு. எங்கே இருந்தாலும் மருந்துக்குன்னு சொன்னால் கொண்டு வந்து குடிப்பேன். சரிங்க. சரியா? வாங்கிக்கோங்க. இருக்கட்டும். உங்கள் ஆத்தா இப்படி சங்க முதலை பற்றி தூக்கி வர வசே தெரியுமாடா? இப்படி சங்க பிடி பண்ணு. அங்கே வாச்சாரு முறுக்கு மிட்டாய் வாங்கி வந்துட்டு போடா. போடா பள்ளிக்கூடத்துக்கு. போடா பள்ளிக்கூடத்துக்கு. நடரா பள்ளிக்கூடத்துக்கு ஓடுறா. வேலு கூட்டுக்கு போப்பா. சரிண்ணே. பாத்தியா விழுந்துடாம வலிக்கிற போது. பாப்பா பார்த்து போமா. பாப்பா வேலு, நீ எம்டோ நொம்பளை போட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுற. இவங்க என்னடா மரமட்டையில் ஏறி ஒளிஞ்சுக்கிறாங்க? ஐயா, உங்களுக்கு தெரியாத யோசனைன்னு இல்லை. தேனனைக்கு திஞ்ச வயலுக்கு திடுப்புணர்ந்து வேப்பனை வச்சா துப்ப தானே செய்வாங்க. நீ சொல்றது வாஸ்தவமான பேச்சப்பா. சரி பள்ளிக்கூடத்துக்கு போங்க. சரிங்க, பார்த்து நடங்க. ஏ உருமா, புரிஞ்சு குடிக்க இப்படியா போறது? புரிஞ்சு குடிக்கா? அங்கே ஏன் போற? வேலை பார்க்கணும். அங்கே என்ன வேலை பார்க்க போற? வேலைனா வேலை இல்லை, வேலைன்னு ஒரு ஆளை பார்க்கணும். அது நான் தான். சொல்லு. அது நீங்க தானா? நான் குறிஞ்சி தேனு வாங்க வந்தேன். ஏன் மேலுக்கு என்னாச்சு? எனக்கு இல்லை, உன் பிள்ளைக்கா? எனக்கு என்ன சாமி உத்தரவு கொடுக்கல, எங்க ஐயாவுக்கு. கொய்யாவுக்கா? குறிஞ்சி தேன் இப்போ பார்க்குறது கல்லுக்குள்ளே இருக்கிற தேரையை பார்க்குற மாதிரி. மழை காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். மறந்துக்குன்ற கிடைச்சா கொண்டு வரேன். சரி மனசு வைங்க. சரி. ஏமா ஏய், உன் ஊர் பேரெல்லாம் சொல்லாமல் போகிற? இங்கே தான் மேலே கொழுக்கு மலை. என் பேர் பூங்கொடி. வாரேன். சரி.
நான் தான் வேலு. தேன் கொண்டு வந்திருக்கேன். ஐயா, உங்க மக குறிஞ்சி தேன் கடிச்சு. பூங்கொடி காட்டு வேலைக்கு போயிருக்கு. துட்டு போகிறதெல்லாம் அதுக்கிட்டதே. என்கிட்ட நயா பைசா இல்லை. துட்டென்ன ஓடியா போயிட போகுது. மருந்தை தின்னுங்க. எந்திரிங்க. இதை எப்படி செய்யறதுன்னு பண்டுதுன்னு சொல்லிட்டு போறேன், பார்த்துக்குங்க. வால்மிளகா அரைச்சி தேனில் குழப்பி அடிநாக்கில் வச்சு சப்பி சாப்பிடணும். காட்டுங்க. இதை கணக்க வெள்ளனை பல் தேத்திட்டு ஒரு காயம், புல்சாய ஒரு காயம் திங்கணும். அப்போதான் தக குறையும். 3 நாளுக்குள்ளே சுடக்க எடுத்தாப்புல எந்திரிச்சிருவீங்க. கவலைப்படாதீங்க, சரியா? அப்போ நான் வரேன். குரங்கணி மலைக்கு மலையேற்ற பயிற்சிக்கு சென்ற 40 பேர் ஒரே நேரத்தில் காட்டுத்தீயில் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மலையேற்ற பயிற்சியில் ஈடுபட்ட போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த இந்த விபத்தில் உயிரிழந்தோர் யார் யார் என்ற விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட 27 பேரில் 5 பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. கடப்பை போட்டிருக்காங்க. எதுக்கு சார் அடைச்சு கிடக்கு? டயத்துக்கு வேலையாள் மேலே போகணும். கேட்ட கொஞ்சம் திறந்து விடுங்க. ஐயா, அவங்க எல்லாம் டைம் போட்டு தான் செய்வீங்களோ? கொஞ்சம் அர்ஜென்ட் சார். அதே அர்ஜென்ட்டோ ஆர்டினரியோ எந்த நரியா இருந்தாலும் கேட்டை திறக்க முடியாது, தெரியும்ல? 10-15 பேர் தீப்பிடிச்சி செத்ததுனால யாரும் மேலே போகக்கூடாதுன்னு கலெக்டரோட உத்தரவு. அப்போ எப்போ தான் திறப்பீங்க? செனக்காடு கீழே இருந்து மேலே போகணும், மேலே இருந்து கீழே வரணும். ஒரு நாளைக்கு 10 ஜீப்பு மேலே போய் வரணும். எங்கள் சொத்துல மண்ணில் போடுறீங்க? இது நானா மூணதில்லை, கலெக்டரோட ஆர்டர். அவர் வந்து எப்போ திறக்க சொல்றாரோ அப்போ திறப்போம். டூரிஸ்ட் ஏறி போனது மலை பாதை சார். அதை தடுக்காம எங்களை தடுத்துங்க என்ன போகுது? இப்போ கேட்டியே, இது நல்ல கேள்வி. இதே கேள்வியை கலெக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு வா, நான் திறந்து விடுறேன். இப்போ கிளம்பு. கலெக்டர்கிட்ட எப்பா அம்மட்டு பேர் இறங்குப்பா. இதுக்கு மேலே ஜீப் மேலே போகாது. கரெக்டில் ஆளை கொட்டுறது தீ வைக்கிறதுலாம் இவங்க வேலை. இவங்க செஞ்சு விட்டு கேட்டால் நம்மளை நோண்டுவாங்க. ஜீப்பில் போய் செத்தா தப்பா, நடந்து போய் செத்தா தப்பு இல்லையா? வாங்க வாங்க. யாரு? பூங்குடியா? என்ன இந்த பக்கம் தப்புனாப்ல? தேனுக்கு காசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு போய் மட்டும் தொலைவிட்டு வந்த? ஆமா, எப்படி வந்த? கேட்ட சாத்திட்டாலே. அங்க இருந்து நடந்தே வரேன். மலையை சுத்தி பார்க்க வந்த பிள்ளையில தீ சுத்திக்கிச்சு. தீவுல இந்த குருவி கொடுக்க எனக்கு கறிக்கட்டையா ஆச்சு. அதனால பாதை அடைச்சிட்டாங்க. பொழப்பு நியாயம் போயிரும்னா ஏன்னு சொல்லி எப்படி காதல் ஏறும்? தீ பிடிச்சி செத்தவங்க பாத்தீங்களா? அது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. கண்ணை மூடுனா கட்டை எறிகிறாப்புல மேலெல்லாம் தீயா ஊறும். அதுல ஒரு பிள்ளை உசுறு போனா போட்டோம், மானம் போயிடக்கூடாதுல, துணியை போட்டு முடுங்கினேன்னு கெஞ்சிச்சு. உசுரை விட மானம் தான் பெருசுன்னு சொல்லி அம்முட்டுன்னு செத்து எரிஞ்சிச்சு. மலத்தாய், புரிஞ்சுதேனா அரும்பொருள்னு சொன்னீங்க, அதான் காசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் மருந்துக்குன்னு கொடுத்ததுக்கு கை நிட்டுறது இல்லை. யாத்தே, நாங்க காசு கொடுக்கலன்னா எங்களுக்கு வைத்தியம் பலிக்காதுல்ல. வா, உள்ள வந்து உட்காரு. இருக்கட்டும், காசு இருந்தாங்க. இப்ப பழிக்குமா? உள்ளதே வரலன்ட்ட, வாசப்படியிலையாவது உட்காரு. வெங்காய தண்ணி கொண்டு வரேன். கொய்யாவுக்கு எப்படி இருக்கு? பால் மிளகும் குறிஞ்சித்தேனே ஆளை எழுப்பி உட்கார வச்சிருக்கணுமே. இருக்காரு இருக்காரு. இந்த குடி.
எப்படி இருக்கு? நானும் எம்புட்டோ வெங்காய தண்ணி போட்டு குடிச்சிருக்கேன். இம்புட்டு வக்கனே வரலையே. சேர்மானம் சரியா இருந்தா எல்லாம் தித்திப்பாக தான் இருக்கு. ஆமாம் ஆமாம், எல்லாமே சேர்மானத்தில் தான் இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைகளை காணோம். பொண்டாட்டி வரணும், பிறகு பிள்ளைய வருவாங்க. பெற்றது பிறந்தது இருந்திருந்தா இந்நேரம் வத்தலோ தொத்தலோ ஏதாவது கட்டி வச்சிருப்பாங்க. அவங்க தான் வெள்ளம் வந்தது தெரியாமல் ஆத்தோடு போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ ஒத்த கொலைனா தெரியுறேன். வரேன். லோகு, ரொம்ப நேரமா போய்கிட்டே இருக்கோம். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? நான் வாசிலே வந்திருக்கேன். இன்னும் 3/4 வாசி இருக்கு. அப்ப பெண்டு கழண்டு போயிரும் போல இருக்க. அதுக்கு தான் ஒரு சுக்குமலியை குடிச்சிட்டு போவோம். 2 சுக்குமலி போடு தாய். உட்காருங்கப்பா, போட்டுத்தாரு. அங்க வந்து நான் எதுவும் பேச மாட்டேன். நீ தான் பேசி ஃபேக்டரிக்கு ஆளுகளை ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தானே நான் வரேன். இந்தாப்பா. இந்தாங்க. ஆமா, மலையில போய் நம்ம யாரை பார்க்கணும்? வேலையிட்ட சொன்னா ஆளெல்லாம் கூட்டு வந்துடுவேன் சார். அந்த வரேன் அமருங்க. நான் சொன்ன வேலை. ஏயா வேலை, ஒரு எட்டு இப்படி வாயா. ஐயா, உன்னே பக்கத்தே வரேன். சுக்குமலி சாப்பிட்றியா? டீ காப்பி தண்ணியெல்லாம் சாப்பிட்றது இல்லை, வெங்காய தண்ணி தான் சாப்பிட்றது. நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லிங்க. மெட்டில் புதுசாக கம்பெனி வருது, கட்டட வேலைக்கு ஆள் வேணும். அதுக்கு தான் வந்திருக்காரு. கம்பெனியா? மலையில் கட்டட வேலை நடக்குது. செங்க சமக்க சிமிட்டி சமக்க குறிச்சாலா பார்த்து தூக்குறான். உங்குடியிலிருந்து ஆம்பளை பொம்பளை பூரா கூட்டிக்கு வா. நீயும் வா, வேலை செய்ய வேணாம். ஆள் கணக்காக்கி சம்பளம் வாங்கி தரேன். 5க்கும் 10க்கும் எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்படுவேன்? காசுக்காக எந்த வேலைனாலும் செய்ய முடியுமா? மண்ணத்தண்டு வளர்ந்த காட்டில் இருக்கிற வேலை செய்யவே நேரம் இல்லை. இதில் இன்னொருத்தர் முதுகு எப்படி சரிய? மேலுக்களவாணித்தனம் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது சரிதான். நமக்கு தோதுபடாது. குடிக்கு போகணும். வரேங்க, வரேன். வாய் கொழுப்ப பத்தியா? இவங்களையெல்லாம் மலையிலேருந்து அடித்து விரட்டி கீழே இறக்கணும். சரிக்கா. குறிஞ்சிட்டேனே வெங்காய தண்ணி. வெங்காய தண்ணி இல்லை, வெங்காய தண்ணி. ஏதோ ஒரு தேங்காய் தண்ணி விட்டு தள்ளு. என்ன தப்புனாப்ல? இங்கே ஒரு பிள்ளைக்கு கண்ணில் கோளாறாம் சொன்னாங்க. அதே குஞ்சிராடு கொண்டு போகிறேன். குஞ்சிராடு தின்னா நல்லா கண்ணு தெரியுமா? நல்லா தெரியுமே. அது சரி. இங்க இம்மா பெரிய பொம்பளை நீக்கே தெரியாம போற. உனக்கு என்ன குஞ்சிராடு திங்க கொடுக்கறதா? இங்கே செவ்வாழை வருமா? மொண்ட வாழையே வரும். கொய்யா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லா இருக்காரு. உன்னை பார்த்தா தான் பேசணும்னாரு. பார்த்தா பேசுறேன். பார்த்தா பேசாத, கேளியா? என்னத்த? என்னத்த? என்ன கெட்டிக்கிறியா? யோ, உன்னை ஈரமு கிடைக்காம பாத்துக்கிறேன். பாத்துக்கிறதுனா பொண்டாட்டி மாதிரி இல்ல, இந்த மலை மாதிரி. பாத்துக்கிறதுனா பொண்டாட்டி மாதிரி இல்ல, இந்த மலை மாதிரி. ராவெல்லாம் முழிச்சு ஒரு முடிவோட வந்திருக்க போல. நேத்து நீ மலை போல பாத்துக்கிறேன்னு சொன்னது மனசுக்குள்ள பாறையா விழுந்து போய் கிடக்கு. உன்னை கட்டிக்கிற, இது போதும். இங்க வா, இப்படி வந்து வாழை மட்டை பிடி. இந்தா உத்தரவு கொடு சாமி.
பாத்தியா சாமியே சரி சொல்லிருச்சு. உனக்கு மேல மாடு ஒண்ணு குறிஞ்சு குடியில மேய்த போய். என்ன வந்துட்டீங்க? மேக்காட்டு வேலையா? இல்ல கீகாட்டு கவாத் தான். இப்படி பொதுநீக்கும் பீடி குடிச்சா எப்படி இழப்பு போகும்? இதை தலையை சுற்றி எரிஞ்சாதான் என்ன வேலையிற காடு நிற்க போகுதாக்கும். யார் அந்த பையா? அன்னைக்கு தேன் எடுத்துட்டு வந்தாப்புல அவருதான். அந்த பையலாம் தேன் எடுக்கிற பையன். குடும்ப நிலவாங்க நல்லா தெரியும். எத்தனையோ கொடுக்குகளை பார்த்தவன், எம்புட்டோ ரோதனைகளை தாங்கினவன். நாளைக்கு அவனை பொண்ணு பார்க்க வர சொல்லு. சரிப்பா. குரங்கு பிய மருந்து கேட்டா சாணி கொம்பில் ஏறி உட்காந்துக்குமா. அந்த கணக்கு தான் இவங்க. நாம் உள்ளங்கையில் தேனை கொடுத்து நக்கிறான்றோம், இவனுங்க புறங்கையை தான் நக்குவேன்றானுங்க. என்ன சார் முட்டி வலி ஆரம்பிச்சிருச்சா? குழம்ப ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாப்பா, இப்படிலாம் நடந்தா 2 முட்டியில் இருக்கிற கிரீஸும் காலி ஆகிடும். இந்த மலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிரீஸே காலி ஆகலை. அது எப்படி சார்? தண்ணி கூட ருசியாக இருக்கணும்னு மினரல்ஸை எடுத்துகிட்டு குடிக்கிறீங்க. மூலிகையிலேருந்து வர்ற தண்ணி சுத்தமான காற்றுன்னு வாழ்கிறவங்களுக்கு முட்டிலேருந்து கிரீஸ் எப்படி காலியாகும்? இவனுக்கு 75 வயசு இருக்கும் போல. ஏரோப்ளைன் போல போகிறான். நாமெல்லாம் 50 வயசில் அரசாங்க சிப்பன் லோடு கிடக்கும். இன்னும் எவ்வளோ தூரம்ப்பா? இந்த இன்னும் ஒரு சுற்று இருக்குது சார். வா ஐயா, உன் பேர் என்னப்பா? வேலுங்க. குடியில் இருக்க மொத்த பேரையும் மேலே வர சொல்லுப்பா.